ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலை வாழ்த்துக்கள். தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வசனம் 23 பின்பகுதி. யாரை விட்டு தன்னுடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லும்போது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைய நாளில் கூட தலைப்பு இப்படி வச்சுக்கொள்ளலாம், மனதுருகும் முகம். ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, நம்மை பார்த்து மனதுருகுகின்ற ஒரு முகத்தோடு இரக்கம் பாராட்டுகின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்துல ஆசகேல் முந்தின வசனம் 22ஆம் வசனம், யோவாகாசின் நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான், ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சீரியாவின் ராஜா ஒரு நாள் மரித்து போகிறான். ஆசகேல் மரித்து போகிறான். அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களெல்லாம் திரும்ப கட்டி கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த 3 விசை என்பது எலிசா தீர்க்கதரிசி மரணத்திற்கு முன்பதாக அவருடைய தகப்பனிடத்தில் சொன்ன காரியம், நீ கையில் வச்சு அம்பை அடி அப்படின்னு சொன்னவொடனே அம்பு எய்யும்னு சொல்கிறான். அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. அதனால் ஜன்னலை திறவும், அதை அவன் திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியந்து விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது. திருப்பி என்ன பண்ணுறான், நீ காப்பைக்கிலே சீரியரை தீர முறியடிப்புன்னு சொல்கிறான். அம்புகளை பிடியும், அவைகளை பிடிக்கிறான். அப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையில் அடியும்னு சொல்கிறான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். உடனே தேவனுடைய மனுஷனாகி எலிசா சொல்கிறாரு, நீ என்ன 3 தடவை அடித்து நிறுத்திட்ட, 5-6 தடவை அடிச்சின்னா அப்போ சீரியரை அத்தனை முறை நீ என்ன பண்ணியிருக்கலாம், முறியடிப்பீர். இப்போ 3 தடவை நீ அடித்ததுனால 3 முறை மாத்திரமே சீரியரை முறியடிப்பீர் என்று சொல்லி சொல்கிறாரு. எலிசா மரணம் அடைகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல யோவாகாசின் நாட்களுக்கு பிறகு யோவாஸ், அவனுடைய குமாரனாகிய யோவாஸ் என்ன செய்கிறான், இந்த காரியத்தை செய்து அந்த தீர்க்கதரிசி சொன்னதுபடி 3 முறை இவளை முறியடித்து பட்டணங்களை திருப்பி கொண்டான். காரணம் என்ன, கர்த்தருடைய முகத்தை அவர்களை விட்டு நீங்கவே இல்லை, தள்ளவே இல்லை. அவங்கள போங்க, நீங்கள் தள்ளுங்க, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு தள்ளவே இல்லையா அவங்கள. அப்படி அவருடைய முகம் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இந்த அருமையான வேளையிலே எல்லாரும் நம்மளை முறியடித்தாலும், எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும், யார் நமக்கு எதிராக நின்றாலும் ஆண்டவருடைய முகம் மேல் மனதுருகின்ற முகம் நம் மீது இருக்கும் என்றால் நாம் தள்ளிவிட படமாட்டோம். நம் கர்த்தர் நம்மை நினைத்தருளினார். அவருடைய மனதுருகும் முகம் எப்போதும் நம்மை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் தம்முடைய ஜனங்களை இப்படிப்பட்ட பராமரிப்பில் வைத்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்.
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மனதுருகும் முகத்தையே நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. மனதுருகும் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்கிறோம். உடைய மனதுருகும் முகத்தையே நான் பார்க்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது உம்முடைய மனதுருக்கத்தை காட்டி ஆண்டவரே, எங்களை தள்ளிவிடாமல் எங்களை நினைத்தருள வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜபத்தை கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில்: உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. மத்தேயு 5:42. இன்றைய கேள்வி: நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யாரை போல என்ன செய்யாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டது? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யாரை போல என்ன செய்யாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டது?